ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெமினோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 6 பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருக்க ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக அதோட விட்டுருப்பேன் நான். அர்ஜுன் புள்ள வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராதாவை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பார். ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே அதிரடியாக வீட்டில் வந்து நிற்பார். இங்கே ஜிம்மன் சப்போர்ட் பண்ணதால் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஜிம்மன் இங்கே உங்களை சந்தேகப்பட்டிருப்பார். நீங்கள் அதெல்லாம் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருந்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் அவருக்கும் கைகலப்பாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட விட்டுப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உங்களோட ஃபேமிலியில் ஒரு இது இருக்குது, எப்படி சொல்கிறதுனா ஒரு பழக்கம்னு சொல்லிக்கலாம், பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்களே. அது என்னென்னா எல்லா பௌர்ணமியிலையும் சரி அன்னைக்கு சாதம் தான் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் கொல்லைப்புறம் இருக்குல்ல, கொல்லை. ஸோ அந்த கொல்லையில் உட்காந்துட்டு ஒரு பெரிய சேரார் இல்லைன்னா டேபிள் இல்லைன்னா பந்தி பாயெலாம் விரித்து இந்த ஜம்கால்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் விரித்து போட்டுட்டு சாதம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பெரிய சட்டி நல்லா பெருசு, நல்லா பாந்தமாக நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி அகலமாக அதில் நல்லா அவ்வளோ ஒரு 4-5 கைப்பிடி அளவு சாதம் வச்சு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நான்வெஜிடேரியன் தான். மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வகையில் ஏதாவது செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 இல்லைன்னா 4 அந்த மாதிரி டிஷ்ஷஸ் வச்சுருவாங்க. ஸோ வச்சுட்டு அதை வந்து அப்படியே அந்த இதில் அவங்களுக்கு என்னென்ன விருப்பமாக இருக்கோ அதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு கிளவி இருக்கும். ஸோ அந்த கிளவி தான் நடிச்சதுன்னு சொன்னோன்னா, ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜிம்மனுக்கும் ஒய்யனுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி செட் பண்ணிச்சே, அந்த கிளவி என்ன பண்ணுன்னா எல்லாருக்குமே நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நல்லா உருட்டி 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 கையில் வைக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு வழக்கம். அது அப்போ தான் அந்த பௌர்ணமி வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி. அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து மொபைல் யாருமே லிட்ரலி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆஃப்டர் ஈவினிங் வந்து எப்படி இருக்கும்னா இந்த சமைக்கிறது, தென் வந்து ஹெல்ப் பண்ணுறது, தென் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, லைட் கூட அவ்வளோவா இருக்காது. பௌர்ணமி நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொல்லையில் ஒரு குண்டு பல்பு இருக்கும். குண்டு பல்பு இல்லைனா ஒரு நார்மல் லைட் இருக்கும். அந்த லைட்டு போட்டு அது கொஞ்சம் தூரத்தில் போய் சாப்பிட்றதால அந்த லைட்டோட வெளிச்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிலா வெளிச்சத்தில் பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு ஏதாவது சிரிக்கிறது, அந்த நேரத்தில் பாட்டு பாடுறது, சில நேரத்தில் டான்ஸ் ஆடுறது, ஒரு கதை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஃபுல்லாகவே அப்படியே அந்த சாப்பாடு வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி, சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் பேசி பேசி சிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஈவன் தோ கிட்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட இப்போ வரைக்கும் அது வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது நாளைக்கு பௌர்ணமி. இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனை வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணையுமே யாருமே ஏற்றுக்கல. ஆனால் அந்த பொண்ணோட தப்பு இல்லைன்னா கூட அந்த பொண்ணு வாயை திறக்கல ஒன்று. அந்த பொண்ணுக்கிட்ட யாருமே கம்யூனிகேட் பண்ணலை. ஜிம்மன் சொன்ன ஒரே விஷயத்துக்காக அந்த பொண்ணை வந்து வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ இப்படி இருக்கிறச்ச நீங்கள் வந்து பௌர்ணமி தட் மார்னிங் வந்துடுச்சு. நீங்கள் போயிட்டு ராதா 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 நீங்கள் ஒருத்திங்க மட்டும் பேசுவீங்க, ஜிம்மனும் பேசுவார். ஸோ அந்த மாதிரி சொன்னதும் என்னடி அப்படிங்கிறா, இன்றைக்கி பௌர்ணமிடி. அப்படியா? சரி. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்த விட்டு போகும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணதில் இதுவும் ஒன்று. எப்பயுமே இந்த வீட்டில் பௌர்ணமி அன்னைக்கு கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம். அப்போது என்ன கோவம், யாருக்கிட்ட என்ன பேசலனாலும் சரி, அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும்டி. ஏன்னா நாங்கள் மனசை திறந்து எல்லாத்தையுமே பேசுவோம், எல்லாருமே ஒரே சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு அதெல்லாம் உங்கள் குடும்பத்தில்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் என்ன தான் உங்கள் வீட்டில் ஒரு மனுஷாவே ஏற்றுக்கலையே, அப்புறம் என்னை எப்படி கூப்பிடுவாங்க? நீ நல்லா சாப்பிடு சரியா? உனக்கு ஆசை இல்லையாடி? லூசு, நிஜமாக உனக்கு கூப்பிடுவாங்க. யாருமே இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. எப்படியாச்சு ஏதாச்சு இந்த கல்யாணத்தில் உனக்கு உடன்பாடு இருக்கா, ஏதாவது வேணுமா,
எதுவுமே கேட்டது கிடையாது. இப்படி இருக்கிறவங்களா நைட்டு குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் சிரித்து பேசும்போது கூப்பிட போகிறாங்க? சும்மா ரெடி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சைடில் போயிட்டு உட்காந்துக்கிறா. உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே யாராக இருக்கும்? ஏன்னா நீங்கள் வந்து ராதா கிட்டே பேசுகிறது அந்தளவு யாருக்கும் தெரியாது. ஸோ ஐயோ யாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. வேறு யார்? அவனாக தான் இருக்கும், நீ ரொம்ப பயப்படாத. இல்லடி அவனாக தான், ஏன்டி நாக் பண்ணிட்டு வரப்போகிறான்? அவள் அப்படியே முறைக்கிறா. எதுக்கும் நான் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ கபோர்ட் இருக்கும், அந்த சைடில் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. கபோர்டுக்குள்ளே வர்றதை வந்து பார்த்திங்கன்னா, இங்கே யாருன்னா அர்ஜுனோட அம்மா. அவங்க வந்துட்டு மருமகளே அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படி ஷாக்கு, நீங்களும் ஷாக்கு. அடி பாவி, யாருமே பேசலன்னு சொல்லிட்டு இப்போ எப்படிடா மருமகளேன்றா, இவளுக்கு தெரியாமையா இருக்கும். நீங்கள் அப்படியே ஓரிக்கனால அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் அப்படியே டவுன் பண்ணிக்கிறா ராதா. இன்றைக்கி பௌர்ணமி, நீ வந்து ரெடியாக இருமா. நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடக்கும். ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது, இது ஒரு பழக்க வழக்கம்னு வச்சுக்கோயேன். எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம், சரியா? நீயும் கண்டிப்பாக வந்து கலந்துக்க. யார் கூப்பிட்றாங்க என்னென்னு எதுவும் யோசிக்காத. அத்தை நான் கூப்பிடுறேன்னு கூப்பிடாம, அதுவும் நீ வராமல் இருந்தால் அது எப்படிரா? வந்துடணும், மறக்காமல் வந்துடணும், சரியா? ஆனால் அத்தை நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, வரணும். சரி அப்படிங்கிறீங்க. சரி சரி, நான் வரதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். நான் போயிட்டு வரேன், சரி பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு கதவை அப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க. திருப்பி யாரும் நாக் பண்ணுறாங்க. இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பியும் அது உள்ளே ஒழிஞ்சிக்கிறீங்க. வர்றது பார்த்தா அந்த கிழவி. பேத்தி அப்படிங்குது. பாட்டி அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம் பிள்ளை, மறக்காமல் வந்துவிடு, சரியா? பாரு, நான் வந்ததை யாருக்கிட்டையும் காட்டிக்காத, அப்புறம் ஊரே என்னை ஏசும். இந்த கிழவியை பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏசும். நான் வரேன், மறக்காமல் வந்துருப்புல. சரி பாட்டி அப்படின்னு நீங்கள் அந்த புள்ள சொல்லுது. ஸோ கதை லாக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வர போகிறீங்க. திருப்பியும் யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க. பார்த்தா உங்கள் ஆள் ஜிமின் வந்துட்டு, ராதா சொல்லுங்கத்தான் அப்படிங்கிறா. இன்னைக்கு வந்து அது சாப்பிடுவாங்க ஒன்றா, நீ வந்துடு. சரி, கொல்லையில் வராமல் இருக்காத. என்னதான் இருந்தாலும் நீயும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தி, ஓகேவா? உங்களுக்கு அப்படியே ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம புருஷனுக்கு அக்கறைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. சரி தான் அப்படிங்கிறா. பிகாஸ் இவர் அர்ஜுனோட அண்ணன் வந்து இவளுக்கு அத்தா மாமா அந்த மாதிரி முறை வரும். சரி தான் அப்படிங்கிறா. நான் வந்ததா அவ்வளோ காட்டிக்கதை. சரி தான். சரிம்மா. அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. இப்போ பார்த்தா திருப்பி நாக்கு. யார் அது? செம்ம டென்ஷன் ஆகிட்டு இதுக்கு மேலே உங்களால் உட்கார முடியல, வேர்த்து கொட்டுது வேற. தபக்குன்னு ஏறி குதிக்கிறீங்க, கதை ஓப்பன் ஆகுது. அப்படி சொல்லிட்டு அவன் அரண்டுட்டான். யாருன்னா அது இதுதான், யார்? அர்ஜுன் தான். அண்ணி என்ன நீ பொதுக்குன்னு குதிக்கிறீங்க, நம்ம கதவுக்கு மேலே இந்த மாதிரி பேகி எதாவது பிடிச்சிச்சாண்ணா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அது எதுக்கு இங்கேருந்து குதிக்கிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாரு. நீ வந்த ஆளைய முதல்ல சொல்லு. அதுவா, எதுக்கு வந்த? ஐயோ மறந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். சீக்கிரம் சொல்கிறா. நைட்டு நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. நைட்டாக அங்கே வந்து எல்லாருமே ஒரு பழக்கம் இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு ஒன்றா சாப்பிடுவீங்க, அதுக்காக கூப்பிட்றதுக்காக தான் வந்தால் போதுமா அதானே அப்படி சொல்லி இங்கே ராதாவே சொல்கிறா. ஆனால் அவர் வாயை பார்க்குறாரு. அண்ணி நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்களா? அவங்க மட்டும் கிடையாது, உன் குடும்பத்தில் உள்ள முக்கால்வாசி பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. நீ எத்தனை பேர் வந்து சொல்வீங்க?
யார் யார் சொன்னாங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்லிட்டல, உன் கண்டென்ட் தெரிஞ்சிருச்சுல எனக்கு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா சொல்கிறான். அவன் இவ்வளோ ஆசையாக வந்து சொல்ல வர, நீ ஏன்டி இப்படி என்னது நாயை விரட்டுற மாதிரி விரட்டுற அப்படிங்கிறீங்க? போடா. சரி, என் அன்பு ராதா விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும், பிஞ்சு பே அப்படிங்கிறா. அப்படி சொல்லிட்டு பாவம் பவுட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இங்கே நீங்கள் ஐயோ ஐயோ, எதுக்கு சிரிக்கிறப்போ? எங்களை பார்க்குற மாதிரியே இருக்குடி. நானும் ஜீவனே இப்படிதான் அடிச்சுவோம். என்ன கொஞ்சம் மாற்றோம். நான் அர்ஜுன் மாதிரி இருக்கேன், நீ ஜிமன் மாதிரி இருக்கேன் இந்த விஷயத்தில். போ சிரிக்காதடி. அவன் ஃபைத்தரிசலில் உட்காந்துருக்கான். இதில் இது ஒன்று தான் குறைச்ச அப்படி சொல்லிட்டு டம்மில்னு உட்கார்றா. இப்போ என்ன நீயும் புரிஞ்சிக்காமல் பேசுகிற? என் பேரண்ட்ஸ் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. நான் அவங்களுக்கே தெரியாமல் ஒருத்த நான் லவ் பண்ணுறேன், சீக்ரெட்டாக லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியுமா? நான் இதுக்கப்புறம் எப்படி எங்கள் அம்மா அப்பா மூஞ்சில் முழிப்பேன்? அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கடி. ஒழுங்காக சாப்பிட்ருப்பாங்களா, அழுதுட்ருக்காங்களா, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறா. நீங்கள் அப்படியே அவளை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, பார் எல்லாம் சரியாயிடும், ரொம்ப ஃபீல் பண்ணாத, புரிஞ்சுதா? நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். அம்மா அப்பாவை சீக்கிரமாக சமாதானம் பண்ணிடலாம், புரிஞ்சுதில்ல? சரி, நீ எதையும் பற்றி யோசிக்காம முதல்ல மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோ. சரி, நான் அப்புறம் வரேன். சரி வையன். ஸோ நீங்கள் அந்த இடத்தோடு கிளம்பிட்டீங்க. இப்போது பொறுமையாக உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி ஜிம்மின் இருக்கார். சம்திங் ஏதோ க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு போல் அவரோட ரூமில். நீங்கள் அப்படியே கதவை சாத்திட்டு லாக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. திருப்பியும் உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே அவர் வேலை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைல் ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க போல். ஸோ அதை சத்தம் போட்டு வச்சு காட்டுறீங்க. அதில் என்ன இருக்குன்னா, பௌர்ணமி அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு ரொம்ப மூடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது போல் அந்த வீடியோவில். என்ன பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறுன்னு பார்க்குறாரு. பட் ஸ்டில் அது காதில் மட்டும் தான் வாங்குறாரு. பெருசாக இந்த அளவு ரியாக்ட் பண்ணிக்கல. அப்படியே க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. கை காலம் வர அசதியாக இருக்குது. அது ஏன் கேர்ள்ஸ்க்கு மட்டும் அப்படி இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. அவர் உங்களுக்கு பார்க்கவே இல்லையே. அறிவு கெட்டவ, சீ, வெக்கம் கெட்ட நாய், எப்படி பண்ணுது பாரு, இதெல்லாம் ஒரு பொம்பளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்காது, அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி க்ளீன் பண்ணதோடையே அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதுன்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு நீங்கள் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு, எங்கே போகிற அப்படிங்கிறீங்க. ஏச்சி தள்ளு அப்படிங்கிறாரு. ஏய் ஜிமின், எங்கே போகிற? என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? இப்போ பாரு, என்கிட்ட முதல்ல சண்டாள கதை சொல்லிட்டாமா, முதல்ல தள்ளிடி அப்படி சொல்லி தள்ளி விட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் அப்படியே டக்குனு கீழே வந்துட்டு வெயிட் பண்ணு, இன்னைக்கு நைட்டுக்கு உனக்கு இருக்குடி கச்சேரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, அ வே ஆஃப் இரிட்டேட் பண்ணுறது சம்வாட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ மதியானம் ஈவினிங், ஸோ ஈவினிங் போல் ஆகும்போது நீங்களும் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் அந்த பொண்ணால் அந்த அளவு மர்ஜ் ஆக முடியல. அந்த ரூமை விட்டே அந்த பொண்ணு வரல. ராதா பிள்ளை வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதுவும் சில பேர் வீட்டிலலாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னா சமையல் அறையிலலாம் விடவே மாட்டாங்க, கிச்சன்லலாம் விடவே மாட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூமை விட்டே வெளில வரல.
நீங்கள் ஆனால் அந்த இஞ்சி உரித்து தர்றது, பூண்டு உரித்து தர்றது, இஞ்சி பேஸ்ட் அரைக்கிறது, இந்த மசாலா பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் இந்த வெங்காயம் அரியறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. டானுன்னு அந்த பௌர்ணமி அன்னைக்கு லேட்டாக சாப்பிடுவாங்க சில பேர் சாரி பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. நார்மல் டேஸில் லேட்டாக சாப்பிடுவாங்க, சீக்கிரமாக சாப்பிட்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் when it comes to பௌர்ணமி தட் டே எல்லாம் டானுன்னு 7:30 மணிக்கு அசம்பிள் ஆகிடும். 8:45க்குலாம் முடிஞ்சிடும், சாப்பாடே முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டதுக்கப்புறம் 8:15லேருந்து 10:11 வரைக்குமே போகும். பேசுகிறது, ஏதாவது சம்திங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு 5:30 மணிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடும்பம் பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 12, 17, 15 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஸோ அதனால் முன்னாடியே ஒரு 5:30 மணிக்கெலாம் போயிட்டு நல்லா சுட சுட சாதம் வைக்கணும்னு சொல்லிட்டு சாதத்தை மட்டும் கொஞ்சம் லேட்டாக வைப்பாங்க. அப்போல்லாம் குழம்பு அதெல்லாம் பண்ண நல்லா மணமாக செம்மையாக இருக்குது. இந்த தடவை சிக்கன் குழம்பு ஓகே. ஸோ சிக்கன் 65 பொரிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் மீனும் வாங்கியிருக்காங்க. மீனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தென் குழம்பு நல்லா நல்லா கெட்டியாக செட்டிநாடு சிக்கன் மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா எல்லாமே பானையில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நல்லா செம்ம வாசனையாக இருக்குது. எல்லாம் எப்போ நீங்கள் ஆம்பளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொல்லையை உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. லைக் கூட்டுறது, அதுக்கப்புறம் பந்திப்பை விரித்து போடுறது, தண்ணி, டம்ளரு, தட்டு, ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உட்காந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு வர வரைக்கும் ஜஸ்ட் அவங்க பேசிகிட்ருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு வழியாக சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. 7:15க்கு சம்திங் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். எல்லாம் ஆக்சுவலாக எப்படி உட்காருவாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கவே இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் ராதா பக்கத்தில் ஜிம்மன் பக்கத்தில் அர்ஜுன், அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஷஃபில் ஆகி தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு பெரிய சர்க்கிள். ஓகே. ஸோ லைக் ஒரு 16 மெம்பர்ஸ் 17 மெம்பர்ஸ் இருந்தால் எவ்வளோ பெரிய சர்க்கிளாக இருக்குமோ அந்த பெரிய சர்க்கிள் பாட்டி நடுவாப்பில் உட்காந்துருக்கு. அப்போ தான் எல்லாருக்குமே ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி அவ்வளோ பெரிய சட்டி எடுக்குது, நல்லா போட்டு பெரட்டுன்னு சுட்ட சோறு. நிலாவை பார்த்துட்டு அப்படியே இந்த சுடு சோறு கையில் வாங்க. ஏன்னா அந்த உருண்டை அவ்வளோ பெரிய உருண்டை, லைக் அந்த வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் தட் முடிஞ்சால் தான் நீங்கள் அந்த உருண்டையை கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி நல்லா பெரிய உருண்டை, ஒரு கை ஃபுல்லாக உருண்டை, பெரிய உருண்டையாக கொடுப்பாங்க பாட்டி. ஸோ பௌர்ணமி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்பயுமே பெரியவங்களேருந்து தான் சின்னவங்க போகும் போல் உருண்டை. அந்த மாதிரி நல்லா நல்லா சுட்ட பாட்டி போட்டு நல்லா கிளறுன்னு கிளறி அப்படியே சிக்கன் 65 எடுத்து வச்சு அப்படியே இந்தாம்மான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்குமே உருண்டை பிடிச்சி கொடுக்குது. உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இப்படி இருக்கவே நியர்பை உங்களுக்கு வந்துடுச்சு. செம்ம சூடாக கொதிக்குது. ஓன்னு சாப்பிட்றீங்க. செம்ம பசி, எல்லாருக்குமே பசி. அந்த பாட்டி அது சாப்பிட்ல, அந்த பாட்டி சாப்பிட்ல, பட் எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்ருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கும் போது நிலா பார்க்க இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குல்ல, மேகம் மறைச்சிருச்சுல்ல, ஸ்டார் அங்கே பாருங்களேன். அந்த ஸ்டார் பேர் தான் அந்த ஸ்டாரு அது ஜூபிட்டர் இல்லை, அது மார்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி சும்மா நம்ம பேச மாட்டோம். அந்த ஸ்டார் பார்க்க நாய் மாதிரி இருக்குது, அது பார்க்க இது மாதிரி இருக்குது, அந்த மேகத்தை பார்க்க இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேச்சுக்கள், நிறையா சிரிப்புகள், அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த சாப்பாடு ஒரு 3-4 டைம்ஸ் எடுத்து போட்டு கிளறி எல்லாருக்குமே ஊட்டுறாங்க. எப்படி சொல்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரவுண்டு போயிருக்கும் ஒவ்வொருத்தவங்க கையில் வைக்கிறது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோ ஆகிடுச்சு. நம்ம வயிறு கொஞ்சம் ஃபுல்லாச்சுன்னா லேட்டாக சாப்பிட ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகுது. அப்படியே எல்லாம் ஸ்லோ ஆகி எனக்கு இதுக்கு மேலே போதும்னா மெனக்கிட்டு அதெல்லாம் இல்லை, சாப்பிடு ரசம் யாருக்கு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் கேட்கும்போது கொஞ்சம் மெஜாரிட்டி ரசமாக இருந்துச்சுன்னா ரசத்தை ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பசஞ்சு அதை எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கவே 8:10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. ஸோ அப்படியே கும்பல் வந்து அப்படியே கலைஞ்சு படுக்கக்கூடாது, படுத்தாங்கன்னா எல்லாருமே திட்டுவாங்க, சாப்பிட்டு தான் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கையை மட்டும் ஊனிட்டு அப்படியே வானத்தை பார்க்கறது, சைடில் பார்க்கறது, காற்றடிக்கிறத பார்க்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கவே எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த பாட்டியே உட்காந்து சாப்பிடுது. நீங்கள் அப்படியே நல்லா இருக்குல்ல,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ராதாபுல வந்துடுச்சு. யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்காக சாப்பிட வராங்க நம்ம வீட்டில், வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அதுவும் சாப்பாடு விஷயங்கும் போது. அப்போ அந்த பொண்ணு சாப்பிட வந்திருக்குன்னா யார் நோ சொல்லுவாங்க? ஸோ யாருமே லிட்டரலி ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்படி இருக்கவே எல்லாருமே அப்படியே சொல்கிறாங்க, சின்னஞ்சிறுசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரையும் தென் ராதா பேரையும் சொல்கிறாங்க. அப்படியே இந்த 4 பேருமே பாட்டிக்கு அடுத்தது உங்கள் அம்மா இருக்காங்களா, அதாவது பையனோட அம்மா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சின்னஞ்சிறுசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சின்னஞ்சிறுசுங்களாம் வேறு இருக்குங்க. நம்ம அதுவும் 1க்கு 2 வேறு கல்யாணம் பண்ணிடுச்சு. ஹனிமூனுக்கு அனுப்பணும்ல, நம்ம மட்டும் எதுவுமே பார்க்காம பிள்ளைங்க அப்படியே இருக்குதுங்க பாரு தண்டமா. எங்கே அனுப்புறது அப்படின்னதுக்கும் நீங்கள் அப்படியே இதுக்கு இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா இருமா, டாபிக் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏன் இதை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்கிறாரு. என்ன தம்பி, கல்யாணம்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு, இப்போ வரைக்கும் டாபிக் கிடைக்கலங்கிற? இது நீயாவே யோசிச்சு சொல்லியிருந்துருக்கணும்ப்பா. பெரியவங்க நாங்களா இதெல்லாம் பண்ணுறது? சரி, எங்கே போகிறீங்க? கொடைக்கானலா, ஊட்டியா, காஷ்மீரா, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே, எனக்கு இங்கே ஊரில் நிறைய வேலை இருக்குத, அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது. அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் ஜிம்மன் அப்படியே வந்துட்டாலும் அப்படியே சூரியன் அப்படியே மேற்கில் உதிச்சோம். நடக்கிறத பேசுவீங்களா? எதுக்குமா கண்டதை போட்டு வளர்கிட்டு இருக்கீங்க? ஏன்டி இப்படி பேசுகிற? ஏன் நல்லா தானே இருக்கீங்க? நான் அது சொல்லவே இல்லை. உங்களெல்லாம் விட்டுட்டு அவன் வருவானா, அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்து மறைக்கிறாரு. ஆமாம்ல, நம்மளும் ஊருகளுக்கெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகுதில்ல. வேணுன்னா ஒன்று பண்ணலாமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போடுவோமா? அப்படியே கொடைக்கானல், ஊட்டி, இல்லைன்னா கேரளா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோமா குடும்பத்தோட? இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. என்னாலலாம் வர முடியாதுப்பா, நான்லாம் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். நீங்களாம் வேணால் பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டில் யாராவது இருக்கணும்ல, நானும் இவரும் இருந்துக்கிறோம், மற்றவங்க நீங்கள் எல்லோரும் பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கைண்டுக்குச்சு. ஸோ அப்படி இருக்கவே எல்லாருமே ஆமாம்ல, ஊர்களுக்கெலாம் இங்கே வந்து சில பேருக்கு பொட்டு பொடுசெல்லாம் இருக்கும்ல, சின்ன குழந்தைங்க, ஆமாம் போகலாம் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக அப்படியே குதிக்க ஆரம்பிக்குதுங்க. இங்கே வந்து ஜிம்மனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படின்னா, இவ கூட தனியாக போகிறதுக்கு நம்ம ட்ரிப்பே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் வரீங்கன்னா அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அடுத்து நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. சரி, அப்போ சூப்பர், எப்போ போகலாம், டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தாச்சு. ஒரு வாரம் கழித்து ட்ரிப்பு பிளான் பண்ணுற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை கிளம்புற மாதிரி. ஸோ அப்படி இருக்கவே ஞாயிற்றுக்கிழமை ஆக போகுது. அதுக்காக வந்து நம்ம பிளான்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்படியே அந்த இது பௌர்ணமி அன்றைக்கே பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே போகலாம், அங்கங்கே போகலாம், ஆனால் மொபைலை இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம், நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் வேணும் நம்ம தனியாக போயிட்டு வேணாம், இல்லை நாளைக்கு நாளான்னைக்கு வேணாம், நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றா ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி டைம் எல்லாம். அதனால் எல்லாருக்குமே சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பௌர்ணமி ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு நீங்கள் காலையில் போனதான் ஞாபகம் வருது. ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வேற எங்கேயோ பார்க்குறாரு. இங்கே அப்படியே அர்ஜுன் இருக்கார்ல, அப்படியே பொறுமையாக எப்படியோ லைட்டாக கூட்டம் கலைஞ்சதில் ராதாவோட கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். நெருங்கினதும் அப்படியே பொறுமையாக ராதாவோட கால் இருக்கும்ல, அது கிட்டக்க அவரோட ரைட் ஹேண்டை பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொறுமையாக காலை பிடிக்கிறாரு. இங்கே ராதா புள்ள அப்படியே முறைக்குது அர்ஜுனை பார்த்துட்டு, என்ன அப்படிங்கிறா. அப்படின்னு பொறுமையாக அவர் கையை எடுக்க வராரு. அந்த கையை வந்து அப்படியே காலை வச்சு மேலே அப்படியே மிரிச்சிட்டு
அந்த ராதா பிள்ளை வலிக்குது 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 அடிச்சாட்டா அடிச்சு அப்படியே பல்ல கடிச்சிட்டு வலிக்குது 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 அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த இது இருக்குல்ல பாதம் இருக்கும்ல ஹீல்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு பேக்கில் வந்து ஹீலாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த இதில் போயிட்டு நல்லா டங்குன்னு எடுத்து அப்படியே துக்குன்னு வச்சுட்டிங்க. அதில் அடித்தா செம்மையாக வலிக்கும் ஆக்சுவலாக. அப்படி சொல்லிட்டு வலியில் கத்திட்டாரு. எல்லாரும் வெடுக்குன்னு அர்ஜுனை பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு. எல்லோரும் என்ன பயந்துட்டாங்கன்னா இருட்டு நேரமாக இருக்குது, ஏதோ பூச்சி கீச்சு வந்து அவனை கடிச்சிருச்சா, ஏதாவது பாம்பு கும்பு ஏதாவது கடிச்சிருச்சான்னு பயந்துட்டாங்க. எல்லாம் குடுகுடுன்னு போயிட்டு லைட்டை போடுறாங்க. எல்லாம் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்லாம் அடிச்சு என்னன்னு கேட்குறாங்க. அது அது ஏதோ அது பூச்சி போல். பூச்சா எங்கே கடிச்சது எங்கே கடிச்சது எங்கே கடிச்சது எல்லாருமே பேனிக் ஆகுறாங்க. இல்லை இப்போ தான் பார்த்தேன், நார்மல் பூச்சி தான், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற. டேய் சும்மா கடடா, இந்த பூச்சி எங்கன்னு பார்த்தியா? அது பார்த்தேன் போயிருச்சு, ஒன்றும் இல்லை 8 கால் பூச்சி தான் அப்படி சொல்கிறாரு. அடைச்சி அதுக்காக கற்றுனே, நான் கூட என்னமோன்னு பயந்துவிட்டேன்டா பண்ணி பயிர் அப்படி சொல்கிற. எல்லாம் கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போய் உட்காந்துட்டாங்க. இங்கே வலிக்குது அப்படி சொல்லிட்டு கையை உதறாரு. அப்படி சொல்லிட்டு ராதா பிள்ளை சிரிக்குது. நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க? ஏதாவது அவனை பண்ணியா? இல்லை. ஏய் என்ன பண்ண அவனை? என் காலில் கையை வைக்க வந்தான். காலை வச்சு நல்லா அவன் கையை அடிச்சுட்டு வலி தாங்க முடியாமல் கத்திட்டான். அடுத்து ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? பாவாண்டி அவன். இது தெரியாமல் என்ன பண்ணோம்? தாலி கட்டுவானா? நீ ஒன்றா அவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வராத. நீ ஏன் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் நம்ம எங்கே பேசுகிறது? வாயை மூட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனாலும் அர்ஜுன் அடங்கலையே. திருப்பி பொறுமையாக கையை எடுத்துகிட்டு வந்து இந்த தடவை கெண்டைக்காடை பிடிக்கிறாரு. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கை இருக்கும்ல, உங்கள் கையில் அப்படியே வச்சு திருவுறீங்க. வலிக்குது 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 வலிக்கிறதுக்கு தான் பண்ணுறது. உனக்கு சூடு சொரணே இல்லையா? இப்போ தான் நான் அடித்தேன், அதே கையை தூக்கிட்டு வந்தேன் நிப்பாட்டுறேன், வெக்கம் கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கிற கையை நோத்தி விடுது. அவரை பொறுமையாக காதுக்கிட்டு வந்துட்டு, நான் வெக்கம்லாம் உன்கிட்ட பட்டிருந்தேன்னா என்ன நேரம் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். நீ என்ன தான் என்னை பிடிச்சி உதறி தள்ளினாலும் உன் பின்னாடியே வந்து சுற்றுறேன்ல, அப்போ எனக்கு எங்கே இருக்கும் வெக்கம் அப்படிங்கிறாரு. அப்படியே ராதாப்பில் பார்த்துட்டு ஸ்மால் பாய் அப்படிங்கிறா. ஏன்னா சும்மா சும்மா ஸ்மால் பாய் ஸ்மால் கட்டி பேத்தாத, நான் தான் கோடி முறை சொல்லியிருக்கேனே என்ன அப்படி கூப்பிடாதானே. உனக்கு என்னோடய வயசு கம்மினா அப்போ ஸ்மால் பாய்ன்னு தான் கூப்பிடுவேன் பின்ன அப்படிங்கிறீங்க. இப்போது நான் உன்னோட மெச்சோராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நான் வேலைக்கு போயிட்டுனா அப்போ இந்த ஸ்மால் பாய்னு கூப்பிட்றத நிறுத்துவியா நீ அப்படின்னு சொல்லி இங்கே அர்ஜுன் கேட்குறாரு. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை வைக்கிறாரு. அதா முதல்ல வேலைன்னு ஒன்று உனக்கு கிடைக்கணும், நீ போகன்னு ஒன்று செய்யணும், அது உனக்கு செட்டுன்னு ஒன்று ஆகணும். இதெல்லாம் நடந்து உன் மாதம் சேல்ரின்னு ஒன்று நீ வாங்கி அது என் கையின்னு ஒன்று கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் சொல்கிறேன் நீ பாட்டுடுறேன் தம்பி. நீ ஸ்மால் பாயை கூப்பிட, தம்பிலாம் தேவை கிடையாது. ஏன் வயசில் கம்மியாக இருந்தால் தம்பி தானே சொல்லுவாங்க. தப்பாராதா, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பண்ணாத. நான் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ இதுக்கு மேலே என்னை தம்பின்னு கூப்பிட்டேன்னா நான் உன்னை அம்மா வைக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அதுக்கு நான் உனக்கு கிட்ட வேணும்ல. உனக்கு இஷ்டமே இல்லாமல் தான் நான் கல்யாணத்தை உனக்கே தாலி கட்டினேன். அப்போவே உன்னால் ஒன்றும் பண்ண முடியலையா? இதில் என்ன ஏதாவது பண்ணிட முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் சொல்கிறாரு. ராதா வந்து சொல்லுது,
அப்போ நீ ஏதோ பேசின, சரின்னு பட்டுச்சு. அதனால் ஒரே விஷயத்துக்காக தான் நான் கொஞ்சம் அமைதியானேன். அந்த விஷயத்தில் தான் நீ வந்து தாலி கட்டின, ஓகே? அதனால் நான் எல்லா நேரத்துலையும் மங்குன மாதிரி இருப்பேன்னு நீ நினைக்காத, புரிஞ்சுதில்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ நானும் ஒரே ரூமில் இருக்கோம் தெரியும்ல. அப்படியே அந்த பொண்ணு அவரை பார்த்து முறைக்குது. நைட்டு நீ தூங்குவ, நான் வேற ஒரு ஆம்பளை பிள்ளை, நான் தூங்குனாதான் பண்ண முடியாது. ஆனால் நீ தூங்கினா நான் நல்லா பண்ணலாம். உனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து பண்ணிட்டானா? அப்படியே வெடுக்குன்னு ராதா பிள்ளை பார்க்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து இருந்துக்கோடா செல்லம், இதுக்கப்புறம் தம்பி கூப்பிடுவேன்? கூப்பிட மாட்டேன், கூப்பிட மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹேண்டை பிடிக்கிறாரு. கட்சி விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த கையை நவுத்துறீங்க. அவர் அப்படியே நக்கெல்லாம் சிரிச்சிட்டு அப்படியே கேஷுவலாக அப்படியே அங்கே பேசிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிமின்கிட்ட போயிட்டு ஜிமினா அப்படிங்கிறீங்க. என்ன ட்ரிப்பு போகிறான் மாமி அப்படிங்கிறீங்க. ஃபேமிலி ட்ரிப்பு, ஆனால் ரூமு ஒன்று தானே, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? கூலிங்கான பிளேஸு, ஹீட்டாக இருக்கணும், அது ஒரே ரூமு, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு அந்த அளவு யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீட்டு வேணும்னா 2 பேரும் சேர்ந்தா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்ல அப்படிங்கிறீங்க. உன் புத்தியை தூக்கி குப்பையில் போடு. ஹீட்டு சொல்லணுமா? ஹீட்டர்லாம் நிறையா இருக்கும், கம்பளி இருக்கும், கெடுத்து போத்திப்பேன். உனக்கு வேணா நீ ஏதாவது பண்ணிக்கோ, என்னை விட ஆளை அப்படிங்கிறாரு. பௌர்ணமி நல்லா இருக்குல்ல? என்ன தாண்டி உன் பிரச்சனை, என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாருமே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அதுக்கப்புறம் ட்ரிப்பை பற்றி நிறையா பேசி டிஸ்கஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலி டிசைட் பண்ணிட்டாங்க ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ ஊட்டியில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை பிளான் பண்ணலை, இன்னும் அது பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. பட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுமாரி போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் போல் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மணி வந்து ஒரு 10:45 அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ரூமுக்கு வந்து தூங்க போயிட்டாங்க. இங்கே நீங்கள் போயிட்டீங்க. பட் ஜிம்முனுக்கு போகவே ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் மார்னிங்கே நீங்கள் வந்து கை காலெலாம் முறிச்சுக்கிட்டு, அதுவும் நீங்கள் இப்போ பேசினது வேறு அவருக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. ட்ரிப்பு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிலாம் சொன்னதும் அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவன் ஏன் இப்படி பண்ணுறா, என்ன பண்ணணுன்னு நினைக்கிறானே தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்துட்டுருக்காரு. பயத்தின் உச்சக்கட்டத்திலே இருக்காருன்னு சொல்லிக்கலாம். பட் என் ரூமு, நான் போடுறதுக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி டுக் அ டிசிஷன். கடகடன்னு போகிறாரு அவரோட ரூமுக்கு. போயிட்டு சோஃபாவில் போய் படுக்க போகிறாரு. ஆனால் அப்போ வந்து லைட் ஆஃபில் தான் இருந்திருக்கும். பட் அவர் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்னமோ ரூமில் லாக் போட்ட மாதிரி சலக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். யார் அப்படிங்கிறாரு. நான் தாங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போகிறாரு. அப்படியே டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்து புடவை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. இதில் வேறு அந்த டேபிள் ஃபேன் இருக்கும். ஸோ அந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கிறதால ஹிப்பில் இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ எப்படி சொல்கிறதுனா அந்த ஹிப்பு உங்களோட வெஸ்ட்லாம் நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கும். அவர் அப்படியே ஆனால் அரண்டு போய் அப்படியே பார்க்குறாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. அப்பா பௌர்ணமி,
நிலவு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஒன்று மட்டும் ஓப்பனில் இருக்கும். அதில் இந்த ஜன்னல் கிட்டக்க பௌர்ணமி நிலவு தெரியுது. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, அதுக்கு என்ன? கேர்ள்ஸுக்கு ஆக்சுவலாக ஒரு மாதிரி இருக்கும். அது சொல்லவே முடியாத அளவுக்கு அது ஒரு ஃபீல். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏய், நீ தாண்டா பண்ணணும், நானா பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணணும் நான்? அப்படியே பொறுமையாக நீங்கள் ஜிமினா கிட்ட குறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸில் கேட்குங்க. ஏச்சே கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. நீ என்ன பண்ணணும்னா நீ லவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஹார்ட் பீட் டப் டப் டப்னு அடிக்குது. என்ன இழவு வேணால் பண்ண, ஆனால் என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காத. உன்னை லவ் பண்ணுற மைண்ட் செட்லேயும் இல்லை, அந்த மாதிரி நினப்பும் நீ வச்சுக்காத அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவரோட ரைட்டு லெக் இருக்கும்ல, அதில் உட்காருறீங்க. தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சோஃபாவில் டேரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கும். உங்களோட 2 லெக்கையுமே அவரோட தைஸ் இருக்கும்ல, தைஸ் மேலே எடுத்து வச்சிடுறீங்க. அப்படியே டப்புன்னு நீங்கள் படுக்கிறீங்க. ஸோ தட் உங்களோட ஒரு ரைச்சஸ் ஃபுல்லாக ரிவீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் அவங்களோட சாரியோட ப்ளீட்டிங்லாம் இருக்கும்ல, ஸோ உங்களோட ஹிப்பு அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது வித் பெல்லி பட்டன். ஸோ பெல்லி பட்டன் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேறு சைடில் பார்க்குறாரு. ஒழுங்கா இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படியே நவுத்தி விடுறாரு. நீங்கள் அப்படியே சைடில் அப்படியே உட்காந்துட்டு டக்குன்னு நீங்கள் ஜிமினோட ஃபேஸை திருப்புறீங்க. என்ன நீ பண்ணுற, என்ன நீ முதல்ல ட்ரை பண்ணுற, முதல்ல அதை சொல்லி தொலை அப்படிங்கிறாரு. இன்னுமா தெரியல அப்படிங்கிறீங்க. நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. ஓகே, ஏன் நடக்காது? நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கல்யாணம் நீ தான் பண்ண, தாலியை நீனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கி கட்டின, எல்லாம் பண்ணிட்டு நைட்டு மட்டும் வேணாம் அப்படின்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எல்லாத்தையும் நீ சொல்கிறது கேட்குறது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கா? சரி, அதெல்லாம் விட்டுதல்ல. ஏதோ அவளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அவளை பழி வாங்குறதுக்கு சம்வாட் எதுனாலையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ என் கழுத்தில் தாலி கட்டினே வச்சுப்போமே. ஆனால் உன் லவ்வர் சாரி மாற்றி சொல்லிட்டேன், உன்னோட எக்ஸ் லவ்வர் உன்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நீ மேடை ஏறி தாலி கட்டுற வரைக்கும் போனல, என்ன மயத்துக்கு கட்டாமல் அந்த உனக்கு தெரியும் நான் அங்கே இருந்தேன்னு சொல்லு. ஸோ ஏதோ ஒரு கில்ட், தப்பு பண்ணக்கூடாது, அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு அந்த கில்ட் இருந்துச்சுல்ல, இது போதுமே ஜிமினா நீ நானும் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. பாரு, என்னால் உனக்கு காதலியாவோ இல்லை மனைவியாவோ ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி என்னால் அவளோட வாழ்க்கைக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் அப்போ கல்யாணம் பண்ணாமல் வந்தேன். நீன்னு இல்லை, எந்த பொண்ணுக்கு நான் முன்னாடி தாலி கட்டியிருந்தாலும் அந்த விஷயத்த தான் நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவ்வளோ பண்ணல, ஏன் இது மட்டும் விட்டு வைக்கிற? பொண்ணு ரெடி, நிலா கூட ரெடி, புடவை கட்டியிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன குறைச்சா என்கிட்ட கண்ட? ஒரு வேளை குறை உன்கிட்ட இருக்கா என்ன அப்படிங்கிறீங்க. என்ன உன் பிரச்சனை இப்போ? இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க பண்ணி
அப்படியே உன் பக்கத்தில் இழுத்து ஏதாவது பண்ணிடலான்னு நினைக்கிறியா? அதுக்கான ஆள் நான் கிடையாது. நீ என்ன வேணால் சொல், நீ ஒரு ஆம்பளே இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் என் கை ஒரு காலமும் உன்னை தொடாது. நீ எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் சரி, போடாமையே நின்னாலும் சரி அப்படிங்கிறாரு. போடாமல் நின்னா உனக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி தானே? ஒருத்தவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா எல்லாம் வரும். பிடிக்கலன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு எப்படி நின்னாலும் ஒரு மயிரும் ஆகாது அப்படிங்கிறாரு. அப்போது உனக்கு என்ன பிடிக்கல? ஏய் பிடிக்கலடி, இதுக்கு மேலே எப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும்? இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லணும் சொல்லு? சரி, அப்போ நான் என்ன பண்ணாலும் உனக்கு எதுவும் ஆகாது, அப்படி தானே? ஆமாம். அப்போ உனக்கு என்ன பிடிக்கல? ஆமாண்டி. ஐய, சரியான இதுக்கிட்ட மாட்டிட்டியா, உயிர் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவர் அப்படியே தலையில் கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட லேப்பில் ஏறி உட்காந்துட்டு அவரோட ஷோல்டரில் 2 ஹேண்டையும் அப்படியே கோத்துட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பண்ணுற நீனு? ரொம்ப அசிங்கமாக நினைக்காத. என்ன பௌர்ணமி அது இதுன்னு வந்ததால் உன்னால் இருக்க முடியலையா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. பார், என்னால் உன்னை தொட முடியாது. அப்படியே உனக்கு முடியல, இல்லை என் கூடயாவது இருக்கணும்னா இருந்துக்க, என்னை விடு. உங்களுக்கு செம்ம ஹர்ட்டிங் ஆகிட்டு, அவ்வளோ ஹர்ட்டிங்கு. இந்த வேர்ட் ஹஸ்பண்டாக இருக்கிற அவன் சொல்லவே கூடாது. அப்படியே டக்குன்னு ஏஞ்சிட்டிங்க. கிடக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே உருவி விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே நைட்டி மேலே தூக்கி போட்டுட்டு பெட்டில் போய் படுத்துட்டீங்க. சைலண்ட்டாக அழுவுறீங்க. ஒரு 15 minutes லேட்டர் அந்த ரூமை விட்டே போயிட்டு பால்கனியில் போயிட்டு ஒரு மூலையில் வாயை பொத்திட்டு அப்படியே அழுவுறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிட்டு, என்னதான் இருந்தாலும் ஜிம்மனுக்கு உங்களை பிடிக்கவே இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு. அழுதுகிட்டே இருக்கீங்க. அண்ணாந்து பார்க்கும்போது நிலா தான் இருந்தது. அப்படியே வர ஆத்திரத்துக்கு நிலா வடித்து உடச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோபம். உங்களுக்கு கோபம் எல்லாமே நிலா மேலே தான் இருக்குது. நான் இன்றைக்கி நடந்துருன்னு நான் நினைக்கல. ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணுறதால அவன் மாறுவான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. லைக் மணி ஒரு 3 மணி இருக்கும். அழுதே அப்படியே பால்கனிலே தூங்கிட்டீங்க. தென் மார்னிங் ஆகுது. ஒரு 6:30 7 o'clock போல் ஜிம்மன் எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சிட்டு அவர் மட்டும் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வராரு. நீங்கள் பெட்டில் இல்லை. அப்படியே உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே போகிறாரு. அம்மா கிட்ட டீ குடிக்கிறாரு. குடிச்சிட்டு லைக் நார்மலாக கேட்குறாரு, ஆமாம் அவன் என்ன கீழே வரல அப்படின்னு. ஏண்டா அவன் மேலே தூங்கலையாடா? இல்லையே, மேலே இல்லையே. என்னடா அவளை அசால்ட்டாக சொல்கிற? ஏம்மா காலையில் ஆயிடுச்சு, ஏந்திரிச்சிருப்பா, அதனால தான் நானும் விட்டுட்டேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. டேய், நீ அவளை கட்டின பொண்டாட்டிடா, இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற. நல்லா மேலே பார்த்தியா? பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திருப்பி மேலே போகிறாரு.
பார்க்குறாரு. சோஃபா அந்த இதுலலாம் பார்க்குறாரு. பால்கனிலையும் பார்த்துருப்பாரு. பட் நீங்கள் ஒரு மூலையில் போய் தானே படுத்து தூங்கியிருந்திருப்பீங்க. பால்கனியில் பார்த்தாலும் ஒழுங்கா தெளிவாக பார்க்கல. இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு சைடில் தென் வேறு எங்கேயாவது இல்லைனா கொல்லையில் அந்த மாதிரி நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறாரு. பட் ஸ்டில் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு, இது எப்படியோ உங்கள் அம்மாவுக்கு காதில் விழுந்துடுச்சு, பையனை காணோன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் அழுது லேட்டாக வர தூங்குறீங்களா, உங்களுக்கு சுத்தமாக முடியல. கர்டன் வேறு இருந்திருக்கும், அது அப்படியே உங்கள் மூஞ்சை மறைச்சிருச்சு. அதனால் உங்களுக்கு வெயிலும் தெரியல. நீங்கள் நல்லா அடித்து போட்ட மாதிரி நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ தூங்கினதும் உங்கள் அம்மா, என்ன பையனை காணும் இல்லையா, ஏன் என்ன ஆச்சு, அவள் திடுதுப்பட்டுலாம் ஓடி போகிற பொண்ணே கிடையாது, என்ன சொன்னா உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துட்டு, தெரியலையே அத்தாச்சு அப்படிங்கிறாங்க. ஜிமினே அப்படிங்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. அவங்க அத்தை இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. என் பொண்ணு என்ன பண்ண, கட்டி கொடுத்துட்டா நீ என்ன வேணால் பண்ணலான்னு நினப்பா? அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன பண்ணன்னு நான் கேட்டேன். நீ வந்து இந்த பொல்லாத சாக்கெல்லாம் நான் கேட்கல. என்ன நடந்துச்சு, என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகிற அளவுக்கு என்ன பண்ண, அவ்வளோ சீக்கிரம் அவன் விட்டு கொடுக்குற ஆளே கிடையாது, என்ன பண்ண அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோந்துட்டு. அது நேற்று ஒரு சின்ன சண்டை, அவ்வளோதான். அவங்க அம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ சாயங்காலத்துக்குள்ளே என் பொண்ணோட தான் இந்த வீட்டுக்கு வர்ற, இல்லைன்னா இந்த வீடு 2ஆக போயிடும், புரிஞ்சதில்ல, போ அத்தை போ, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிறாங்க. ஸோ வீடே தேடுது. ராதாக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன பையனை காணுமா அப்படிங்கிறா. ஆமாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அர்ஜுன் சொல்லியிருப்பாரு. ஸோ ராதா பிள்ளை தேடுது, எல்லாருமே உட்காந்து தேடுறாங்க. எல்லாம் அந்த நண்டு சிண்டு எல்லாமே கொல்லையில் தேடுது. தென் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் இங்கே உட்காந்து நல்லா தூங்குறீங்க. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சலசலப்பு வருது. எல்லாருமே பதட்டத்தில் பயத்தில் பார்த்தீங்களா 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 பார்த்தீங்களான்னு ஒரு மாதிரி இரைச்சல் சத்தம். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், ஜிம்மினோட பால்கனிலேருந்து பார்க்கும்போது கொல்லையில் என்னென்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது கேட்கும் அப்படின்னு. என்ன காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த கர்டனை நவுத்தி விட்டு அப்படியே கண்ணை சுள்ளுன்னு அடிக்குது சூரியனு. அப்படியே நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே பார்க்குறீங்க. ஒய்யனை காணோம் ஐயோ எங்கே போய் தேடுவேன், ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே, ஏன் போனாலோ தெரியலையே, எங்கே போய் தொலைஞ்சாலோ தெரியலையே, பயமாக இருக்குது, கிடச்சிடணும் கடவுளே, ஏதாவது ஜிமினுக்கும் அவளுக்கும் பிரச்சனைங்கிறதால ஏதாவது கிணத்துல குதிச்சிட்டாலோ அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. என்னையே திடுறாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஐயோ இப்போ பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையில் அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே என்ன எதுக்கு தேடுறாங்க, நான் இங்கே தானே இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்ல போகிறீங்க. டப்புன்னு உங்கள் வாயை வச்சு அப்படியே மூடுறீங்க. இரு, என்ன தேடுறாங்களா, தேடட்டும், திட்டு நல்லா வாங்குவேன்னா ஜிம்மின்னு வாங்குடா. நேற்று என்ன பேசுனேன், என்ன என்னால் அது மறக்கவே முடியாது. ஒன்று எதுக்கு நான் காப்பாற்றணும், இரு இந்த குடும்பத்து மத்தியில் ஒன்று நான் எப்படி நிற்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வேணுங்கன்னே அங்கே வந்து அலமாரி இருக்கும், அந்த அலமாரியில் போய் நீங்கள் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எங்கள் குடும்பமே உட்காந்து உங்களை தேடுது, எல்லா இடத்துலையும் தேடுது. ராதா எல்லாருமே தேடுறாங்க, ஜிம்முனும் தேடுறாரு. பிகாஸ் ஆஃப் கில்ட்டு, நம்ம நேற்று அந்த மாதிரி பேசிட்டோம், அந்த ஒரு பயத்தில் ஓடி போயிட்டா போல், லைக் அதை தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் இருக்கும்ல. ஸோ அந்த கில்ட்டில் அப்படியே அந்த மனுஷன் தேடுன்னு தேடுறாரு. தேடினதில் இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. டக்குன்னு ஃபோன் அடிச்சுட்டு வயனை பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் ஏதாவது பிரச்சனையில் வயனை கிணத்துல ஏதாவது குதிச்சிருப்பாளா இல்லை ஆற்றுல அப்படிங்கவும், சச்சா அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அவ அப்படிங்கிறாரு. இல்லைடா இருந்தாலும் அப்படி இருக்காது அப்படிங்கிறாரு. இல்லைடா தம்பி
நான் தான் சொல்கிறேனே இருக்காதுன்னு அப்படிங்கிறாரு. சரி அப்போ ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே விடுறாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவருக்குமே கிளிக் ஆகுது போல். அவள் வந்து பண்ண மாட்டாதான். ஆனால் நான் சொன்ன வார்த்தை ரொம்ப மனசை உடைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. அவள் ஏன் அந்த மாதிரி என்ன பண்ணா? நான் மட்டும் சும்மா தானே இருந்தேன். போனேன், என் ரூமில் படுத்தேன், எழுந்திரிச்சேன், வேலை பார்த்தேன். நான் மட்டும் என் வேலை உண்டு தானே இருக்கேன். சும்மா இல்லாமல் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னா எனக்கு மட்டும் கடுப்பாகாது. இன்னொன்று ஒரு மனசு, அதுக்கு நீ பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கணும். அப்படி அவள் பண்ணுறான்னா புருஷங்கிற ஒரு இதில் தானே பண்ணா. நீ ஆனால் கொஞ்சம் அதிகமாக தாண்டா பேசிட்ட. ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கும்போது அந்த வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். ஓடி போய் பார்க்குறாரு இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. தப்புன்னு அந்த கிணத்துல போய் குதிச்சிருப்பாரு. ஸோ தேடி தேடி பார்க்குறாரு, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர் அந்த இடத்த விட்டு வராரு, பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமன் தலையில் கை வச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே அந்த அந்த அலமாரியில் ஒளிஞ்சிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே உங்களை தேடுறாங்க, இன்க்ளூடிங் ராதா எல்லாருமே தேடிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அனியோ பாய் சனக்கே அம்மே ஸோ பிளாக் இட் நிக்கோ நிக்கோ நீ